இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துமஸ் மாதத்துக்குள்ளே கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நம்ம கிறிஸ்துமஸை சந்திக்க போறோம். நமக்கு சொல்லுது வேதம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதாவது எல்லா ஜனத்துக்குமே சந்தோஷப்படுற ஒரு செய்திப்பா. கிறிஸ்து வந்துட்டார், இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்துட்டார், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பிறக்க போகிறது என்ற ஒரு பெரிய நற்செய்தி பூமியிலே அறிவிக்கப்பட்டது. இதோ அதே நாள்ல, ஒருவேளை இந்த நாள் ஒரு தீர்மானிக்கப்பட்ட நாளா இருக்கலாம், ஆனா அதே கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நாள இன்னும் சில நாட்களுக்குள்ள நம்ம சந்திக்க போறோம். ஆனா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள்னு சொன்னா, அந்த நபருக்கு என்ன தேவையோ, அந்த நபருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம தேடி தேடி பண்ணுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த தினத்துல மாத்திரம் என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா? அப்படியே எதிர்மறையாய் செய்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை, நமக்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவை? இந்த கிறிஸ்துமஸ்ல நமக்கு துணி எடுக்கிறோம், நமக்கு கேக் சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா இயேசுவுக்கு என்ன செய்ய போறோம்? இந்த கிறிஸ்துமஸ் தினங்கள்ல நம்ம கர்த்தருக்காக என்னங்க செய்யறோம்? அன்னைக்கு பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருந்து தேவதூதன் சொல்றான், இதோ எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆனா இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா, இயேசுவே இந்த கிறிஸ்துமஸ் பரலோகம் சந்தோஷப்படுறபடி நான் கொண்டாடிட்டேன், இந்த கிறிஸ்துமஸ் பரலோகம் பிரியப்படுற மாதிரி, பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன்னு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். நம்ம வழக்கமா நமக்கு பிரியமா ஒரு ஆராதனையில கலந்துக்கிறோம், அதை முடிச்சிட்டு வந்தா வீட்டுல கெஸ்ட கூப்பிடுறோம், சாப்பிடுறோம், நல்ல செலிப்ரேட் பண்றோம், கொண்டாடுறோம். ஆனா வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். உங்களுக்கு அப்கோர்ஸ் ஒரு பெரிய ரட்சிப்பு இயேசு வந்ததுனால வந்துச்சு, அதை நீங்க கொண்டாடுங்க, தப்பு இல்லை. அதே சமயம் அந்த பிறந்த ரட்சகருடைய விருப்பத்தை நிறைவேற்ற மறந்து போகாதிருங்கள். அநேக வேளையில ரட்சகருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மாறா நம்முடைய கொண்டாட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்ல ஆண்டவருக்கு தேவையானதை செய்யும்படி முற்படலாமா? ஆண்டவருக்கு தேவையானதை செய்யும்படி கொஞ்சம் ஓடலாமே, கொஞ்சம் நம்ம கிரியை செய்யலாமே. அந்த செலிப்ரேஷன் அந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு நாள் இருக்கட்டும், ஓகே. ஆனா அந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு பரிசை பரலோகத்துக்கு நம்ம ஏங்க தரக்கூடாது? நல்ல ஒரு கிஃப்ட், ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி, கொஞ்சமாவது ஆண்டவர் சிரிக்கிற மாதிரி, இல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட நம்ம ஏன் இந்த வருஷம் பரலோகத்துக்கு தரக்கூடாது? இந்த வருஷம் தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நம்ம பரிசு தரோம். எப்பவுமே நம்ம என்ன பரிசு கிடைக்கும், டிசம்பர்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும், இந்த வருஷம் யார் என்ன கொடுப்பா, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த வருஷம் இயேசுவுக்கு நான் என்ன செய்யணும், இயேசுவுக்கு நான் என்ன கொடுக்கணும், இந்த வருஷம் இயேசுவை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுல கொஞ்சம் கவனத்தை மாத்துங்க, அதுல கொஞ்சம் உங்க கவனத்தை திருப்புங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, தப்பு சொல்லல, நீங்க மகிழ்ச்சியா இருங்க, தப்பு சொல்லல. ஆனா ஆண்டவரை மகிழ்ச்சியா அதுல சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற 2 காரியம், நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற இல்ல பரலோகத்துக்கு நம்ம கொடுக்கிற ஒரு 2 கிஃப்ட் இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நம்மளால கொடுக்க முடியும். இந்த கிஃப்ட, அந்த 2 கிஃப்ட நம்ம வேகமா தியானிக்க போறோம். முதலாவது மத்தேயுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 8:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஆண்டவர் எதை விரும்புறார்
தெரியுமா? உங்க கொண்டாட்டங்களை விட ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுப்பா, ஒரு ஆத்துமாவை எனக்குள்ள அனுப்புப்பா, நீ பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை போய் யாரோ ஒருத்தருக்கு சொல்லுப்பா. நீ சுயநலமா வச்சுக்காத. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ரட்சிப்பை சுயநலமா வச்சுக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள குறுக்கிக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள அதை அடைச்சுக்கிறோம். நான் அதுக்காக சொல்லல, நீங்க போய் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் போய் பணம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியும்ல. யாரோ ஒருத்தருக்கு போய் இந்த கிறிஸ்து பிறந்த தினத்துல இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக வந்தார், இயேசு உங்களுக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில இரட்சகராய் வந்தார் சொல்ல முடியும் தானே? இன்னைக்கு ஏன் தேவ பிள்ளைகள் அதை சொல்றது இல்லை? இன்னைக்கு சுவிசேஷம் மறந்துருச்சு இல்ல? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பத்துல தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அதிகமா எதை சொல்லுவோம்னா சுவிசேஷம் சொல்றோம். ஆனா இந்த நாட்கள்ல நம்ம எதை சொல்ல முடியலன்னா சுவிசேஷம் சொல்லவே முடியறது இல்லை. ஆனா இந்த பண்டிகை நாள்ல சுவிசேஷம் சொல்லுவது ரொம்ப எளிது, ஈஸியா உங்களால சொல்ல முடியும். உங்க இன ஜன பந்துக்களுக்கு சொல்ல முடியும், உங்க பக்கத்தில் இருக்கிற உங்க உறவினர்களுக்கு சொல்ல முடியும். ஏன் நீங்க சொல்றது இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் வைராக்கியமாய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை குறித்த அக்கறை இல்லை, சுவிசேஷத்தை குறித்த பாரம் இல்லை. நீங்க கேக்கு வெட்டுறதுனால பரலோகம் சந்தோஷப்படாது, நீங்க பிரியாணி சாப்பிடுறதுனால பரலோகம் சந்தோஷப்படாது. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படுங்க. 99 நீதிமான்களை வச்சு ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடத்துறது பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. அதே சமயம் ஒரு பாவிய பரலோகத்தின் வழிக்கு நேராய் நடத்துவதனாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க, ஒருத்தருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி அங்க ஒரு கிரியை நடந்தவன் ரட்சிக்கப்படுறான்னா மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துக்குள்ள வரும். மிகுந்த ஒரு சந்தோஷத்தை பரலோகத்தின் தேவன் அடைவார். ஏன் இன்னைக்கு அதை நீங்க செய்யறது இல்ல? ஏதோ பொத்தாம் பொதுவா செய்றீங்க. இன்னைக்கு வைராக்கியம் இல்ல, வசனம் சொல்லுது பக்தி வைராக்கியம். இன்னைக்கு பக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கா? வைராக்கியமா போய் சுவிசேஷம் சொல்ல முடியலையா? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பண்டிகை நாள்ல கர்த்தர் சொல்றார், நீ புறப்பட்டு போ, நீ சகல ஜாதிகளையும் சீஷராக்கு, நீ புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவி, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார், பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை அங்கே கடந்து வரும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணுங்க, ஆண்டவர் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்வார். பிரதர் சொன்னா உடனே ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? சொல்றது தாங்க உங்க வேலை. ரட்சிக்கப்படலைங்கிறதுக்காக சுவிசேஷத்தை நிறுத்தக்கூடாது. ஒருத்தர் நம்ம சொல்லி உடனே ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டு சுவிசேஷமே சொல்ல மாட்டேங்கிறது முட்டாள்தனம். விளைய செய்கிறது கர்த்தர், அவருக்கு தெரியும். ஆகாரத்தை எடுத்து தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடுடைய பலனை காண்பாய். ஏன் விதைக்கிறது இல்ல? இன்னைக்கு நீங்க விதைச்சிட்டு வெட்டுவாங்க, அறுக்கிறது கர்த்தருடைய வேலை, அதை விளைய செய்வது கர்த்தருடைய வேலை. ஒரு நாள் கர்த்தர் அந்த கோதுமை மணிகளாய் வளர செய்வார், அதை நாம் அறுக்கிற நாள் வரும். ஆனா இன்னைக்கு விதைக்கிற நாளுங்க, விதைக்கிற நாளை தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த கிறிஸ்தமர் மாசத்துல, இந்த டிசம்பர் மாசத்துல, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தருக்கு பிரியமான ஒரு கிஃப்ட் தேவ பிள்ளையை கொடு. நீ ஆண்டவர் எவ்வளவு காரியத்துல துக்கமா இருக்கிறார் தெரியுமா? எத்தனை ஜனங்க ரட்சிக்கப்படல, திரும்பி பார்த்தா ரட்சிப்பு இல்ல, கோடி கோடியா ஜனங்க ரட்சிப்பு இல்லாம மாண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், எப்பா இவங்களை ரட்சிக்கதாயா வந்தேன், என்னுடைய நோக்கமே இவங்களை ரட்சிக்கிறது தான். ஆண்டவர் வந்த ஒரு பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரையும் ரட்சிக்க. ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சா? ஏன் நம்ம ஆண்டவருடைய நோக்கத்துல நிக்கிறது இல்ல? ஆண்டவருடைய நோக்கத்துக்காக ஓட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடி இந்த டிசம்பர் மாசம், இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு பொருத்தனை எடுங்க, குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். உங்களால முடியுங்க, ஆண்டவர் பலம் தருவார். ஒருத்தர் ஒரு 100 பேருக்கு சொன்னீங்கன்னா எவ்வளோ திரள் கூட்டம் ரட்சிக்கப்படும். சோ இந்த மாசம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பா. நீ புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. வேற எதையும் கர்த்தர் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. நீ கேக்கு வெட்டுன்னு கேட்க போறது இல்ல, நீ பிரியாணி செஞ்சு போடுன்னு கேட்க போறது இல்ல. அப்கோர்ஸ் இந்த சுவிசேஷத்தை அப்படி சில வழிகள் நீங்க செஞ்சீங்கன்னா சந்தோஷம். ஆனா இல்ல அதெல்லாம் என்னால முடியல பிரதர், நிர்வாகம் இல்ல, பணம் இல்ல, தயவு செய்து சொல்றேன், நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க பிஸியா இருப்பீங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் போங்க. உங்க
பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. நம்ம வீட்டுக்குள்ள மட்டுமே இயேசு இருந்தா போதாது, நம்ம மனசுக்குள்ள மட்டுமே இயேசு இருந்தா பத்தாது. நீங்க நிறைய பேர் சொல்றீங்க மனசுக்குள்ள பக்தி இருக்கு, மனசுக்குள்ள வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம் வெளியே வரணுங்க, வைராக்கியம் ஊழியத்துல வெளிப்படணும். அப்பதான் கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். சோ இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போப்பா, நீ போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி, நீ அநேகருக்கு போய் இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லு, இயேசு உனக்காக வந்தார்னு சொல்லு, உன்னை இயேசு நேசிக்கிறார்னு சொல்லு. ஆண்டவர் கிரியை செய்வார். சோ கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் சுவிசேஷத்தை பிரசங்க. இரண்டாவது மத்தேயு 26:40, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் ரெண்டாவது எதுக்கு தெரியுமா ரொம்ப விரும்புறாரு? நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு விரும்புறார். எதுக்கு பிரதர்? என்னுடைய ஆசீர்வாதத்துக்கா? கண்டிப்பா கிடையாது. இந்த 11 மாசம் உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, இந்த 1 மாசம் உங்க முழங்கால்களை விதைங்க கர்த்தருடைய சமூகத்துல. இந்த 1 மாசம் உங்க முழங்கால்களை கர்த்தருடைய சமூகத்துல விடுங்க. ஆண்டவரே உங்க சித்தம் என்ன, அதுக்கு நான் ஜெபிக்கிறேன், உங்க சித்தத்தை சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படாம இருக்குது. இயேசு வந்தது ரட்சகரா, அப்ப அந்த ரட்சிப்பு வெளியே போகணும், நம்ம ஜெபம் பண்ணணும்ல, நம்ம இருதயத்தை ஊற்றணும்ல. இன்னைக்கு நம்ம அதை பண்றோமா? இன்னைக்கு உங்களால சில வேளையில சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா கூட ஜெபம் பண்ண முடியும் தானே? சில வயோதிபர்கள் இருப்பீங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, உங்க வீட்டுல உங்களால ஜெபிக்க முடியும்ல. ஒரு 1 மணி நேரம் நீங்க எழுப்புதலுக்காக விதைக்க கூடாது. 1 மணி நேரம் உங்க கண்ணீரின் ஜெபத்தை நீங்க ஏன் எழுப்புதலுக்காக விதைத்து வைக்க கூடாது? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் எதிர்பார்க்கிற கிஃப்ட் எனக்கு தாப்பா. இந்த டிசம்பர் மாசம் கர்த்தர் எதிர்பார்க்கிற கிஃப்ட் இதுதான். நீ போய் ஜெபம் பண்ணு. ஒரு ஆத்துமா அழியுதா, கண்ணீரோட ஜெபம் பண்ணு, பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு ஆத்துமா துக்கத்துக்குள்ள போகுதா, கண்ணீரோட ஜெபம் பண்ணு, பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்பா 1 மணி நேரமாச்சு, முழங்கால்களை எனக்காக கொடு, உன் முழங்கால்களை எனக்காக நீ வித. நான் சொன்ன சுவிசேஷமும் ஜெபமும் பிரிக்கவே முடியாதுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த மாசம் டிசம்பர் கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுள்ளதா இருக்கட்டும், பரலோக சந்தோஷப்படுறதா இருக்கட்டும். வருஷா வருஷம் நம்ம வீட்டையே சந்தோஷப்படுத்துறோம், வருஷா வருஷம் நம்ம குடும்பத்தையே சந்தோஷப்படுத்துறோம். இந்த 1 வருஷம் மாத்திரம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி கொண்டாடலாம். ஸோ 2 பரிசை நம்மளால கர்த்தருக்கு கொடுக்க முடியுங்க, சுவிசேஷம் அறிவிக்க முடியும், நம்மளால ஜெபிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்குரிய கிருபையை தருவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க ஜெபிச்சிட்டு போங்க, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 2ஐயும் செய்ய இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கட்டும்பா. இந்த வருஷம் ஆண்டவரே நாங்க எங்களுடைய சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்துக்கிட்டு, எங்களுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்ல உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை, சுவிசேஷத்தை அறிவிக்க ஜெபிக்க கர்த்தரின் ஜனங்களுக்கு பலன் தருவீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த மாதம் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவன் அனுகூல வாசல்களை திறப்பீராகப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.